தாவேகாவின் மேடைகளில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து அக்கட்சியின் தலைவர் ஜோசப் விஜய் பாடம் எடுத்த நிலையில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் மீது பெண் ஒருவர் பாலியல் புகார் கொடுத்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தது விஜய் மோகன் மாவட்ட செயலாளர். அவங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். செக்ஸ் ஹராஸ்மெண்ட் கேஸ் கொடுக்க வந்திருக்கேன். அதுக்கு சிஎம் எதுவுமே என்ன. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டைச் சேர்ந்த விஜய் பெண் ரசிகை ஒருவர் தன்னை தாவேகா கட்சியில் சேர்த்துக்கொண்டு மகளிர் அணியில் பொறுப்பு கேட்டு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் மோகனிடம் தொலைபேசியில் பேசியுள்ளார். இதற்கு பதிலளித்த விஜய் மோகன், கண்டிப்பா உங்களை கட்சியில் இணைச்சுக்கிறேன், நம்ம கட்சியே பெண்களுக்கான கட்சி தான், இதில் உங்களுக்கு கண்டிப்பா முன்னுரிமை இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு பதவியும் கொடுப்பேன் என வாக்குறுதி கொடுத்துள்ளார். பின்னர் அந்த பெண்ணிடம் இன்ஸ்டாகிராமில் பேசத் தொடங்கிய விஜய் மோகன், நான் உனக்கு பதவி கொடுத்தா நீ எனக்கு என்ன கொடுப்ப என பல்வேறு ஆசை வார்த்தைகளை கூறி அவரது அந்தரங்க உறுப்புகளை வீடியோ காலில் காட்டச் சொல்லி வற்புறுத்தியுள்ளார். அவர்கள் இருவருக்கும் நடந்த வீடியோ கால் உரையாடலை ரெக்கார்ட் செய்த விஜய் மோகன் திடீரென அந்த பெண்ணை மிரட்டத் தொடங்கியுள்ளார். உன் வீடியோ என்கிட்ட தான் இருக்கு, நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்தே ஆகணும் என தொடர் மிரட்டல் விடுத்த விஜய் மோகன் குறித்து பாதிக்கப்பட்ட பெண் ராணிப்பேட்டை எம்எல்ஏ தாகிராவிடம் புகார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எம்எல்ஏ முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது பாதிக்கப்பட்ட பெண்ணை எம்எல்ஏ முன்னிலையிலேயே விஜய் மோகன் அடிக்க பாய்ந்துள்ளார். பின்னர் பேச்சுவார்த்தையின் முடிவில் அத்தனை வீடியோக்களையும் அழித்து விடுவதாக கூறிய விஜய் மோகன் அன்று இரவே அந்த பெண்ணிற்கு கால் செய்து மிரட்டத் தொடங்கியுள்ளார். என் பேரு விஜய் மோகன், நான் ஆளுங்கட்சி செயலாளர், உன்னை சும்மா விடமாட்டேன் என அப்பெண்ணிற்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையங்களில் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் தன்னிடம் உள்ள அத்தனை ஆதாரங்களையும் எடுத்துக்கொண்டு தலைமைச் செயலகத்தில் உள்ள ஆதவ் அர்ஜுனாவிடம் பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்துள்ளார். எனக்கு இதுக்கு நீதி வேணும். இந்த மாரி எனக்கு டெய்லி பதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு செக்ஸ் ஹராஸ்மெண்ட் கொடுத்துருக்கான். எனக்கு அதுக்கு ஒரு நீதி வேணும். அந்த வீடியோஸை எடுத்து அசிங்கமாக பேசுகிறான், அசிங்கமாக இது பண்ணுறான், பிளாக்மெயில் வேறு பண்ணுறான் என்ன. அதுக்கெல்லாம் என்ன முடிவு? நான் சாவுறதுக்கு தவிர வேறு என்ன பண்ணுறது? இதில் வேறு பிளாக்மெயில் பண்ணுறான். நான் என் ஊர்லேயே போயிட்டு நான் எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஆளை வச்சு மிரட்டுறான். அதுக்கு என்ன பண்ணுறது? இதுக்கெல்லாம் சிஎம் சார் தான் எனக்கு பதில் சொல்லணும். பெண்கள் பாதுகாப்புன்னு மட்டும் சொல்கிறீங்க, ஆனால் என்ன பாதுகாப்பு இருக்குது? இந்த மாதிரி தான் மாவட்ட செயலாளராக செய்ய சொல்லியிருக்கீங்களா? மீடியா கேட்டால் அப்படியே வெளியே அனுப்புகிறாங்க. டிஜிபி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னாங்க. எல்லா இடம் நான் போயாச்சு, எதுவுமே எனக்கு ஆக்ஷன் கிடைக்கல. இதுக்கு என்ன என் சாவு தான் பதிலா? இது வீடியோ கால் அவர் பண்ணவே இல்லாது, வீடியோ காலிங் எல்லாமேங்களா? இதெல்லாம் அவர் தான் பண்ணுது. என்னை ஆபாசமாக அப்படியே வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. நான் யார் தெரியுமா? விஜய் மோகன் அப்படின்னு சொல்றாரு. நான் மாவட்ட செயலாளர், உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. மிகவும் ஏழ்மை நிலையில் வாழும் தனக்கு தினமும் கொலை மிரட்டல் கொடுத்தால் நான் என்ன செய்வேன்? சாவது மட்டுமே எனக்கு ஒரே வழி என புலம்பும் அந்த பெண் தான் மட்டும் அவரிடம் ஏமாறவில்லை, மாறாக பல்வேறு பெண்களையும் ஆசை வார்த்தைகளை கூறி ஏமாற்றி அவர்களின் அந்தரங்க வீடியோக்களை ரெக்கார்ட் செய்து விஜய் மோகன் மிரட்டி வருவதாகவும் பகீர் குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளார். செத்துதான் போனோம், நான் ஃபேமிலியோட செத்துதான் போனோம். டெய்லி எனக்கு பிளாக்மெயில் பண்றது, இதுவே எனக்கு சாவடிச்சிட்டோம். எனக்கு வேற வழி தெரியல. இங்க தவிர வர வச்சுட்டு எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு எந்த பெண்களுக்கும் இந்த மாதிரி நடக்க கூடாது. எனக்கு இதுக்கெல்லாமே நீதி வேணும். எனக்கு